அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட்டர் டெசார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். யாரோ ரொம்ப அவசரமாக இருக்காங்க. இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஹேங்க்டு மேன், யாரோ ஒருத்தங்க எங்கேயும் மாட்டிகிட்ருக்காங்க. அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இது வந்து ஹேங்க்டு மேன் மாஸ்குலின் எனர்ஜி. நீங்கள் நேசிக்கிற ஆண் வந்து எங்கேயும் மாட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் எனர்ஜி வந்து நான் ஷஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த ரீடிங் தான் பண்ண போகிறேன்னு. ஸோ கார்ட்ஸ் வந்து தானாக வெளியில் வருது. ஸோ அவங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இந்த எங்கேயோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கேன். அவங்க இப்போ இருக்கிறது 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன். இட்ஸ் நாட் ஈஸி. பார்த்தீங்க அப்படின்னா இது வேர்ல்ட் கார்டு எண்டிங். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் முடிஞ்சிட்ருக்கு. அந்த எண்டிங் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இந்த எண்டிங் தான் உங்களுக்கு இந்த நியூ பிகினிங்கையும் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க சொல்ல விரும்புகிறதும் இதுதான் இந்த ஆன் எனர்ஜி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இந்த எண்டிங் வந்து உங்களுக்கு இந்த நியூ பிகினிங்கை கொண்டு வரும். ஆனால் இப்போது அந்த எண்டிங் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஆண் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று முடியுது. அந்த முடிவு வந்து ரொம்ப அன்பேரபிள் பெயின்னு சொல்லுவாங்களே, பொறுக்க முடியாத வலி அப்படின்னு. அதுதான் ஓகே. அந்த வேர்ல்ட் கார்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த நியூ பிகினிங் என்னென்னா பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த காதில் சொல்கிறது அப்படி தான். இங்கே பேஜ் ஆஃப் கப்ஸ், இந்த பாட்டம் டெக் கார்டில் ஏஸ் ஆஃப் கப்ஸ். இவங்க சொல்ல வர்றது இந்த ஆன் எனர்ஜி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. மேபி இதுதான் அதோட இன்ஃபர்மேஷன். இல்லைன்னா உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட உலகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் தான். இந்த காதலும் இந்த கனெக்ஷனும் தான் அவங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது அப்பாலஜியும் இருக்குது. இது வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அது இல்லாமல் இது வந்து இன்னொரு விஷயம் குட் லக்கையும் சொல்லுது. இந்த கனெக்ஷன் உள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வசந்தமும் வரும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அப்படியே இது ஒரு வந்து கோல்டில் இருக்க ஒரு வாட்டர், அது கோல்டன் வாட்டர் மாதிரி. இது வந்து வச்சிருக்கிறதும் ஒரு கோல்டன் வெசல். இது பார்த்திங்கன்னா ஒரு குட் லக்கை, அதாவது அபண்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரது வந்து ஒரு அபண்டன்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இப்போது இந்த பெண்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்ஸ் இந்த பெண்கள் எனர்ஜி அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் வந்து வருது, டெவில் எனர்ஜி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் நியூ பிகினிங். அதாவது இந்த பெண் வந்து லீப் ஆஃப் ஃபெய்த், அது குதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காத்துட்ருக்காங்களான்னு சொல்ல முடியாது, பட் அவங்க சரியான தருணத்துக்காக இருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கேயும் ஏஸ் ஆஃப் கப்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பெண்ணோட எனர்ஜி. அவங்களுக்கு வந்து இந்த புது வாழ்க்கையை இல்லை புது ஆரம்பத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓவா, இந்த புது ஆரம்பத்தை பற்றி பேசுகிறேன். இங்கே வந்து கிங் ஆஃப் கப்ஸ் வருது. ஸோ இந்த ஆன் எனர்ஜி வந்து இந்த புது ஆரம்பத்தை எடுக்கிறதுலையோ இல்லை இந்த காதலை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுலையோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த 10 ஆஃப் சோர்ட்ஸ், அதாவது பொறுக்க முடியாத ஒரு வலி இந்த ஆண் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது இந்த பேயால் தான். இந்த கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்டோரி என்னென்னா, இந்த பேய்ங்கிற இது டெவில் எனர்ஜி. ஆனால் இந்த காலில் இருக்கிற இந்த பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அது தீ எரிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து அது ஒருத்தங்களை பழிவாங்க வந்து அதை துரத்திட்டு வரும் இந்த காட்டுக்குள்ளே. அப்படி வரும்போது அந்த காட்டையே ஃபுல்லாக எரித்து சாம்பலாக்கிடும். அதுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது, யாரை அழிக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ், அந்த ஒரு உணர்வே இருக்காது. அதுக்கு வந்து அந்த அகங்காரம் வந்து அப்படி பேயாட்டம் போட வைக்கும். அப்போ இந்த பாம்பு வரும்போது அந்த ஃபுல் காட்டையுமே அழித்து தரமட்டமாக்கிடும். ஆனால் அது நினச்சதும் நடக்காது கடைசியில். ஸோ அந்த காடும் அழிஞ்சு அதுவும் அழிஞ்சு அங்கே இருக்க அத்தனை உயிர்களும் அழிஞ்சு போயிடும். அப்படி தான் இந்த டெவில் எனர்ஜி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இந்த கார்டு வந்து தானாக வெளியில் வர விரும்புது. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ தட் பேஜ் ஆஃப் காயின்ஸ். சூப்பர். இந்த ஆன் எனர்ஜி வந்து ஃபினான்ஷியலாக ஒரு டவர், அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு டவர், அவங்க அதாவது ஒரு பெரிய இழப்பு இல்லைனா ஒரு பெரிய லாஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் அவங்களால இதை தாண்டி வர முடியுமான்னு கேட்டால் வர முடியும். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப வாலண்டியராக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கேன், அதனால தான் நான் வந்து வரல, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லாஸ் தான். இந்த பெண்கள்கிட்ட இந்த ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா இந்த பெண் இருக்கிறது குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. அதாவது
வந்தால் கிளாரிட்டியோடு வாங்க, இல்லை அப்படின்னா வரவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி. இந்த பெண்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்க, ஒரு கிளாரிட்டி கேட்டிருந்தீங்க இந்த ஆண்கிட்ட அப்படின்னா, நிச்சயமாக அந்த கிளாரிட்டி இல்லாமல் இந்த ஆணால் இந்த பெண்கிட்ட போய் ஃப்யூச்சரில் அதாவது இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியுமானா முடியாது. நீங்கள் பெட்டர் போகும்போது இந்த ஆண்கள் வந்து அவங்க கேட்ட கிளாரிட்டியோடு போயிட்டீங்க அப்படின்னா இல்லை ஸ்மூத்தாக போயிடும். இல்லைன்னா இந்த பெண் வந்து குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கலாம். அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். இந்த குழ இந்த பெண்கிட்ட இல்லை. நீங்கள் சொன்னால் சொல்லலாம், சொல்லத்துக்கு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் போகலாம், அவ்வளோதான். இந்த இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இங்கே வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு தேவை கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களால் இந்த கனெக்ஷனை கண்டினியூ பண்ண முடியாது. இது இந்த பெண்ணோட எனர்ஜி. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஆஃப் சோர்ஸில் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணுறது 7 ஆஃப் கப்ஸ். அதனால தான் இந்த ஆணுக்கு வந்து இப்போ குழப்பம், எந்த பக்கம் போகிறது, எதை சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து இந்த குயின் ஆஃப் சோர்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. இது ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே, இந்த குழப்பமே அவசியம் இல்லை. இந்த ஆணுக்கு தேவை கிளாரிட்டி, அப்புறம் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுற இன்டென்ஷன், அப்புறம் ஒரு இன்னசென்ட் எனர்ஜி. அவங்க வந்து ஃப்ரீயாக போகணும், அதே சமயம் வந்து அவங்க கேட்குறதுக்கு உண்மையான பதில்கள் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் சாய்ஸ் இந்த மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் இல்லை இந்த ஆப்ஷன் கரெக்டாக அந்த ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஆப்ஷனே இல்லாமல் போயிட போகுது. ஸோ கொஞ்சம் ஆண்கள் திரும்ப என்ன சொல்கிறது, திரும்ப போய் இந்த காதலில் சேரும்போது, இந்த காதல் கிட்ட போகும்போதோ நீங்கள் தெளிவாக போனீங்க அப்படின்னா இந்த காதல் ஈஸியாக கிரவுண்ட் ஆகிடும். அதுதான் இங்கே மெயினாக. த லவ்வர்ஸ் அந்த ஹெர்மிட் மோட். இந்த லவ்வர்ஸ் கார்டு பார்த்தீங்க ஏன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட் கதை தான் இங்கே. இந்த ஆணுக்கு இப்போ அவங்கள பார்த்தா வந்து ஒரு ராட்சச மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அப்படி தான் அவங்கள பற்றி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ஜென்டில், அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சாஃப்ட் இந்த பெண்கள். ஆனால் உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு கூச்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க பண்ண விஷயங்கள், பழசில் பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப உறுத்துது. ஏன் உறுத்துது அப்படின்னா உங்களை பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ பியூர், அவ்வளோ ஜென்யூன், அவ்வளோ லவ்லி, அவ்வளோ கம்பேஷனேட். இப்போ வந்து உங்களுக்கு பண்ணதும் சரி, அவங்க பழசில் அவங்க வாழ்க்கையில் பண்ண விஷயங்களும் சரி, ரொம்ப உறுத்தலான விஷயங்களாக இப்போது இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கில்ட்டி கான்ஷியஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண் வந்து இந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்போ இந்த ஹெர்மிட் மோடில் தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் அழிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஆணுக்கு கைடன்ஸ் இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மான் இனம். இது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் இருக்காது, எல்லாத்துக்கூடையும் பழகாது. அப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து இந்த ஆண்கிட்ட இருக்குது. மேபி அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இந்த பெண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அது வந்து ஸ்பிரிட் கைட்ஸாக கூட இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ஆணுக்கு ஒரு அழகான கைடன்ஸ் இருக்குது. இந்த ஆண் வந்து அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஆண் இந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்க டவர் அண்ட் பேய். இது வந்து ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு ஆணோட எனர்ஜி. வாவ், கார்ட்ஸ் ஆர் லைனிங் அப். 7 ஆஃப் காயின்ஸ், எம்பரர். ஓகே, இந்த கார்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆண், அதை நீங்கள் நேசிக்கிறீங்க இந்த ஆண் எனர்ஜி. அவங்களுக்கு வந்து இந்த எம்பரர் பவர், அதாவது பவர், கம்பேஷன், வெல்தினஸ், அப்புறம் வந்து ரிச்னஸ், அந்த மாதிரி ஒரு அபண்டன்ஸ் எனர்ஜியில் இருக்கணுங்கிறது தான் இன்டென்ஷன். அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. பட் அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஒரு அரகண்டாக ஒரு கொடூரமான ஆண் எனர்ஜி, அதாவது தாங்குற அகங்காரம், அப்புறம் அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு யோசிக்காத ஒரு கொடூர மனசு இருக்க ஒரு ஆண் எனர்ஜி. அந்த ஈகோ, ப்ரைடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில்? அந்த தமிழில் சொல்லுவோம்ல, நம்ம ஜம்பம் அடிச்சுக்கிறாங்க, இல்லைனா வந்து நம்ம புகழ்ந்து சொல்லிக்கிறது, அந்த சுய புகழ்ச்சி, தற்பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த வேர்டு தான் தேடிட்டு இருந்தேன். அந்த தற்பெருமை வந்து ஜாஸ்தி. அது இல்லாமல் இவங்களுக்கெலாம் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், என்னென்னா நாங்கள் நினைக்கிறது நடக்கணும், அது இல்லைன்னா நாங்கள் உங்களை அழிச்சிருவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான். அவங்க தான் வந்து இந்தோட ஆண் வாழ்க்கையில் இந்த டவர் வந்து ஃபினான்ஷியல் டவர் தான், இல்லை வீடு சம்மந்தமான ஒரு விஷயமாக இருக்கலாம். அப்புறம் இன்னொரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து மோஸ்ட்லி பெண் எனர்ஜி தான். அந்த பேய் வந்து அதுக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அது மட்டும் அழிஞ்சு போகாது, கூட இருக்கவங்களும் சேர்த்து அழிக்கும். அப்படி ஒரு பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஆண் வந்து இப்போ ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலை அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ரீடிங்கில் வர எனர்ஜி.
இதுதான் இப்போ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு நியூ பிகினிங் வேணும், ஆனால் கிளாரிட்டியும் வேணும். ஆனால் இந்த பெண்ணால் இந்த ஆணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த பெண்கிட்ட வந்து அந்த ஆண் வந்து பூனைக்குட்டி தான். எவ்வளோ பீஸ்டாக இருந்தாலும் அங்கே பீஸ்ட்டுக்கு வேலையே இல்லை, ஃபீஸ்ட்டு சாப்பிட்டு போக வேண்டிதான். அதனால் சச் எ லவ்லி எனர்ஜி. ஓகே, இது வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு எடுக்கிற இன்டென்ஷனே இல்லை. அப்போ இந்த ஆணே வந்து இந்த ஆணோட எனர்ஜி வந்து இப்போ ரொம்ப கிளாரிஃபை பண்ணுற மூடில் இருக்காங்க போல். ஸோ இது ஆணோட இன்டென்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு இந்த ஆணே சொல்ல விரும்புகிறாங்க. இந்த ஆண் எனர்ஜி என்ன அப்படின்னா, இந்த ஆண் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு சேவல் வந்து ஒரு வீட்டை திருடிட்டு போகும், அதாவது தூக்கிட்டு போகுது. பார்த்திங்கன்னா இந்த சேவல் மேலேயே வீடு இருக்குது, அந்த சேவல் வந்து அந்த வீட்டோடு நடந்து போயிட்டுருக்கு. நான் இங்கே வீடு அந்த டவர் வீடுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த வீட்டை இந்த ஆணோட வீட்டை ஒரு அந்த அரகண்ட், அதாவது அகங்காரம் பிடிச்ச யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போக பார்க்குறாங்க. அவங்க யாராக வேணா இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் இந்த ஆண்கிட்டேருந்து அந்த வீட்டை திருடிட்டு போனோம் அப்படின்னா இந்த அகங்காரத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக அகங்காரம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கனால இது திருட்டுத்தனம் தான். நியாயமாக இந்த வீடு சேருமா அப்படின்னா இல்லை, அநியாயமான முறையில் தான் அபகரிக்க பார்க்குறாங்க. அப்புறம் வந்து இந்த பெண்ணை வந்து ஹார்ம் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு இந்த ஆணுக்கு கொஞ்சம் பயம். 9 of Wands வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் எனர்ஜி இந்த வேலிக்கு இந்த பக்கம் இருக்குது. இந்த ரூஸ்டர் எனர்ஜி, அதாவது இந்த சேவல் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டை திருடிட்டு பின்னாடி போகுது. அந்த வீடு உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டில் வேற நல்ல வெளிச்சம் கிடையாது, உள்ளே வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. அதனால இந்த ஆணுக்கு என்ன இப்போ பயம் அப்படின்னா, இந்த தீ வந்து இந்த பெண்ணையும் தாக்கிடக்கூடாதுன்னு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மண்டை ஓட்டை வச்சு ஒரு பயமான சூழ்நிலையை உருவாக்கி இந்த பெண்ணை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆண் வந்து உங்களை நோக்கி வரல அப்படின்னா அது வந்து உங்களை பாதுகாக்கத்தான் அப்படிங்கிறது இந்த ஆணோட கிளாரிஃபிகேஷன், இந்த ஆண் எனர்ஜியோட கிளாரிஃபிகேஷன். அப்புறம் இந்த ஆண் வந்து ரொம்ப ஒரு சொல்லுது மீள முடியாத துக்கம், இல்லைனா வந்து பொறுக்க முடியாத வலி. அந்த வலி ஏன் அப்படின்னா நிறைய நடக்குது அவங்கள சுற்றி, அவங்களால எதுலேயுமே இருந்து வெளியில் வர முடியல, உங்களையும் காப்பாற்ற முடியல. ஸோ உங்களை காப்பாற்றுறதுக்காக விலகி இருக்காங்க. அதுவுமே இன்னும் வலி தரக்கூடியதாக இருக்குது. பட் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த ஆணுக்கு வந்து வலியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த ஆண் வந்து இவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு எடுத்தோன்னே ஹேங்க்டு மேன் வந்து விழுந்துச்சு. இந்த ஹேங்க்டு மேன் வந்து தப்பான கார்டு கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜியாக இருந்தாலுமே இதில் வந்து இந்த முதுகு குத்தல், இந்த பித்தலாட்டம்லாம் இருந்து இந்த ஆணுக்கு வந்து ஒரு அதீத பாடம் கிடைக்கும், வாழ்க்கை பாடம். அந்த பாடத்துக்காக தான் இது நடக்குதே தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. அடுத்தது இந்த 9 of Swords எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர்த்தெழுற சிச்சுவேஷன் தான். அதாவது ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வாலண்டியராக போய் அந்த பெயினை கோ த்ரூ பண்ணுறது தான். கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போகிற அந்த வலி இருக்கும் பார்த்திங்களா, அந்த வலி கிட்டத்தட்ட இது இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. அதனால் இந்த பெண்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆண் எனர்ஜியோட நம்பிக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் வந்து குதிரையில் இந்த ஆண் கிளம்பி வராங்க. நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டு. அது இல்லாமல் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டு. குதிரையில் வராங்க, அது இல்லாமல் கத்தியோடு வராங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் த சடன் ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதனால இந்த ஆண் வந்து இங்கேருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் வருவாங்க. அது வெளியில் வர்றது உங்களை நோக்கி தான், அது வேற எங்கேயும் இல்லை. இந்த பாட்டம் டெக் கார்டு பார்த்திங்கன்னா நிறைய வேலையை பார்த்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா 7 of Swords, அதுதான் இங்கே வீடு திருடுறது, பணத்தை திருடுறது, திரும்ப அதே அந்த எல்லாத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுறது, கூட இருக்கவங்களை எல்லாத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுறது, தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்க ஒரு பெண் எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்குது. அது வந்து இவங்களை அழிச்சிடுமோங்கிற, உங்களை தாக்கிடுமோங்கிற பயமும் இருக்குது. உங்களை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க விலகி இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களோட கிளாரிஃபிகேஷன். ஆனால் அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மெஜிஷியன், அதாவது நீங்கள் வந்து இந்த பெண் எனர்ஜி இந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் பீயிங். அப்புறம் இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த இருட்டில் இருக்க இந்த ஆணுக்கு ஒரு வெளிச்சம் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், நீங்களும் உங்களோட அன்பும் தான். உங்களை சுற்றி அப்படியே ஒரு அருமையான வைப்ரேஷன். இந்த பெண் எனர்ஜி வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க எதை நினச்சாலும் அதை வந்து அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும். அது அவங்களுக்கு நடக்கும். அது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரமாக கூட இருக்கலாம். ஸோ மேபி இந்த ஆண் என்ன
உங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க அப்படின்னா கோவிச்சுக்க வேண்டாம், இல்லைனா தப்பாக எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். நான் திரும்ப உன் வாழ்க்கையில் வரதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்ப நான் வரணும்னு மனசார வேண்டிக்கோங்க, நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் காயின்ஸ் அண்ட் இது வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பாக இங்கே வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆல் ஆஃப் த சடன் இந்த ஆண் வந்து உங்களை நோக்கி வருவாங்க. பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து ரொம்ப சடனாக நடக்கிற விஷயங்கள். ஒன்று வந்து த சேரியாட், அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ். ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட், வேகமாக போகிற எனர்ஜிஸ். டக்குன்னு நடந்துகிட்டே போகும். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் நடக்கும். நீங்கள் இப்போ என்ன நடக்குதோ, என்ன நடந்துகிட்ருக்கோ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அதை விட்டுடுங்க ஃப்ரீயாக. திடீர்னு பார்த்தீங்க நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் எல்லாமே தடம் புரண்டு உங்களுக்கு ஃபேவராக வந்து முடிஞ்சிடும். அதுதான் இந்த ரீடிங்கோட மெயின். இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் என்ன இப்போ பார்க்குறேன்னா, நியர் ஃப்யூச்சர் என்ன, ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு என்ன. சூப்பர் எனர்ஜிங்க. நீங்கள் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கலாம், இந்த ஆண் வந்துடுவாங்க. அடுத்தது நியர் ஃப்யூச்சர், ஒரு நியூ பிகினிங். இந்த ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து 2 விஷயத்த சொல்லுது. ஒன்று வந்து இந்த பெண்களை உங்களோட க்ரியேட்டிவ் விஷயத்தில் இன்வால்வ் ஆகுங்க. அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான, அதாவது ஒரு பெயிண்டிங் எவ்வளோ அழகாக இருக்கும், அது எவ்வளோ பார்த்து பண்ணுவாங்க, அது எவ்வளோ கற்பனை வளத்தோடு இருக்கும். அப்புறம் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரியாக அந்த எனர்ஜி, அந்த ஹாப்பினஸ், அது எல்லாமே வந்துடும். அப்புறம் இந்த வாழ்க்கையை பெயிண்ட் பண்ணுற ஒரு பவர் இந்த பெண்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த கனெக்ஷன் இருக்காது உங்கள் வாழ்க்கையில். இந்த கனெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரும். அதாவது இந்த வாழ்க்கையை பெயிண்ட் பண்ண போகிறது இந்த பெண்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஆண் வரணும், உங்களால் மன்னிக்க முடியும் அப்படின்னா வேணும்னு பெயிண்ட் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னா வேண்டான்னு பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ அது நான் வேண்டான்னு சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா இங்கே 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆண் நினைச்சு உங்கள் வாழ்க்கையில் வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கோபம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது அவநம்பிக்கை, இல்லைனா ஒரு சந்தேகம் ஏன் வரல அப்படின்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா சந்தேகத்தை நல்லா தொடச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்குள்ளே இருந்தாலும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜெண்டர் தான் போட்டிருப்பாங்க இந்த கார்டில். பட் எப்படி இருந்தாலுமே அவங்களோட காதலில் அவங்க தெரிவாங்க. இது வந்து மனிதனோட சேர்ந்த இன்னொரு ஜீவனை ரெப்ரசன்ட், இந்த கொம்பெல்லாம் வச்சு இது வந்து மனித ரூபம். அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அது மனுஷனும் மிருகமும் ஒன்றா செய்கிற சுச்சுவேஷன். இதில் வந்து வெறும் லவ் மட்டும் இல்லை, 2 ஜீவன்கள், 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஒன்றா கலக்கிறதும் அர்த்தம். ஒரு பேலன்ஸ், ஒரு யூனிட்டி, அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க்கிங் டுகெதர் மாதிரி தான். ஒரு சேர்க்கை, அந்த சேர்க்கை வந்து 2 பேர்த்துக்குமே பலன் தர ஒரு சேர்க்கையாக இருக்கும். அது வந்து 2 ஆஃப் கப்ஸ். இது வந்து வெறும் லவ் மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் 2 பேரும் வேறு உலகத்தை சார்ந்தவங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், அந்த ஆண் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 வித்தியாசமான உலகத்துலேருந்து வந்து நீங்கள் ஒரு அருமையான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அதனால் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இப்போ உங்களுக்கு ஃபேவராக திரும்பின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமை, அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. சந்தேகத்தை தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆணே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஏதாவது சேனல்டு மெசேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இல்லை ஸ்பிரிட்ஸ் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இந்த கார்டை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதையே படிச்சிடுறேன். சர்ஃபேஸ் ப்ரெஷர். ஓகே, இந்த சர்ஃபேஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா என்கேண்டோ மூவியோட சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த அனிமேட்டட் மூவி டிஸ்னியோடது. ஸோ அதில் என்ன இந்த சாங் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, எவ்வளோ வேலை செஞ்சாலும் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க வந்து ஒரு சிஸ்டர் எனர்ஜி தான் அது. அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகி கடவுள்கிட்ட வேண்டி பாடுவாங்க, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க கேட்ட அந்த விடுதலை கிடைச்சிடும். மெயினாக இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஆண் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஓ, சச் எ பியூட்டிஃபுல் கார்டு. கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச நாளில் இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் மாறிடும். இவங்களால இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். அடுத்தது இவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் இல்லைன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. அதனால் டோன்ட் லூஸ் ஹோப் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட மெயின். அடுத்தது லூஸ் யூ டு லவ் மீ. அது உங்களை இழந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்க எவ்வளோ உங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அது மெயின் இந்த கார்டோட மீனிங்.
அதாவது அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து எல்லா சயின்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட பேர், நீங்கள் தான் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். அது மாதிரி நிறையா சயின்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணியாச்சு. பயம், அடுத்து சந்தேகம், பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்ஸ், அதனால் வந்த குழப்பங்கள், நீங்கள் உண்மையாக தான் நடந்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் போலியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இது எல்லாமே சேர்ந்து அவங்கள அதுலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிடுச்சு. பட் இப்போது வந்து நீங்கள் அந்த அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியில் போன வாட்டி தான் அவங்களுக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கீங்க அவங்க வாழ்க்கையில். அப்போது எதை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிற சாங் லிரிக்ஸ் அது. ஸோ கைண்ட் ஆஃப் இந்த ஆண் வந்து இந்த பெண்களுக்கு கடன்னு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்களை யாராவது கோவமாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரெடி டு ஃபர்கிவ் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்களுக்கு நீங்கள் கிளாரிட்டி இல்லாமல் யூ கான் கோ அண்ட் கெட் அப்பாலஜி ஆர் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. ஷீ இஸ் ஸ்டாண்டிங் டால் அண்ட் ஷீ இஸ் நாட் ஃபர்கிவிங். அதாவது அவங்க மன்னிக்கிற மனநிலைமையில் எல்லா விஷயத்துலையும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டர் கோ வித் கிளாரிட்டி. இது குவைட் வித் ஐ எம் குவைட் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் மை ஈகோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ஜாஸ்தி. ஸோ உங்களை எங்கேயோ ஹார்ம் பண்ணிடுவனோ, நீங்கள் விட்டு போயிடுவீங்களோ அதனால் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈகோ வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப சத்தமாக இருக்கான். ஈகோ சைலண்ட் ஆன வாட்டி கண்டிப்பாக வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? ஓகே ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து இந்த குயின் ஆஃப் சோர்ட்ஸ் மேலே விழுது. இது என்ன சொல்லுதுன்னா, யூ மேக் மீ வாண்ட் டு சேஞ்ச் ஃபார் பெட்டர். நீங்கள் தான் அவங்கள வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு மாற்றிக்கணும், அவங்க கெட்ட விஷயங்களெல்லாம் விட்டு நல்லதுக்கு மாற்றணும்னு நின்னவங்க. அதுக்காக சண்டை போட்டிங்கன்னு சொல்ல முடியாது, பட் சரி பண்ணால் உள்ளே வரலாம். நீங்கள் அந்த கேரக்டர்லாம் மாற்றிக்கல, நான் இப்படியே தான் இருப்பேன்னா அப்படியே போகலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்னது தான் இந்த ஆண் வந்து அவங்க வாழ்க்கையில் மாறதுக்கான காரணம். அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு சேஞ்சோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் அந்த ஆண் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் அதுதான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஐ பிலீவ் இன் அவர் கனெக்ஷன் மோர் தேன் எனி திங். ஸோ நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அந்த ஆண் எனர்ஜி இந்த கனெக்ஷனை ரொம்ப நம்புகிறாங்க. நான் சொன்னேன்ல அப்பாலஜி வருதுன்னு, இதான் வருது. ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு யூ ஃபார் ஆல் த பெயின் தட் ஐ காஸ்ட் யூ இன் த பாஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வலி கொடுத்துருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வலி ஏற்படுற மாதிரி அவங்க ஏதாவது பிஹேவ் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பிடு வருது. வெயிட் பண்ணுங்கள். த ஹாப்பினஸ் ஐ ஃபீல் வித் யூ ஸ்கேர்ஸ் மீ. அதாவது உங்களோட இருந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுது. இந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படிங்கிற பயம். திஸ் இஸ் அ வெரி கிளியர் கார்டு. இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே சொன்னாங்க, சொல்லலை, இல்லை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படி தான் குழப்பமாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, இப்போ வந்து அவங்க வராதுக்கு காரணம் ஐ டோன்ட் லவ் மை செல்ஃப். அதாவது அந்த செல்ஃப் என்ன சொல்கிறது, செல்ஃப் லவ் இல்லை, அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. நம்மளால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணும். அதுதான் இங்கே பீஸ்ட்டாக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களே கடவுள். இதனால தான் இந்த ஆண் எனர்ஜி இங்கே பீஸ்ட் மாதிரி வராங்க. அவங்கள பற்றி நல்ல ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கில்ட்டி கான்ஷியஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த ரீடிங்கை. ஓகே இந்த கார்டு வந்து தானாக விழுது. ஸோ நான் இந்த கார்டை படிச்சிடுறேன். யூ வேர் நெவர் த ப்ராப்ளம், ஐ வாஸ் ஜஸ்ட் காட் அப் இன் மை ஓன் பெயின். இப்போவும் இந்த பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அவங்க வந்து இப்போ அவங்களோட வலி, நான் தான் சொன்னேன், இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முதுகு குத்தல், அந்த 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, அந்த நரி வந்து வேலை பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய நரிங்கள் அங்கே வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த பெயினால் தான் வந்து அவங்க வரல, மற்றபடி நீங்கள் காரணம் இல்லை அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. திஸ் இஸ் நாட் சேனல்டு மெசேஜ், பட் இதுதான் கிளாரிஃபிகேஷன். இது கிட்டத்தட்ட இன்றைக்கி சேனல்டு மெசேஜாக தான் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆண் எனர்ஜி அவ்வளோ ஈகராக இருந்திருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஸோ பேசிட்டாங்க.
I know that we have unfinished business to take care of, but I have family issues that I need to clear first. அதுதான் இந்த ஃபேமிலிஸ் ட்ராமா. நான் தான் சொன்னேனே, இந்த ஃபேமிலியில் யாரை வீடு திருடிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க, அவங்கள முதுகில் குத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் திஸ் ஃபேமிலி இஷ்யூ ஃபஸ்ட். அந்த ஃபேமிலி இஷ்யூவை சால்வ் பண்ணாமல் உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா அவங்க உங்களையும் தாக்கிடுவாங்களோன்ற பயம் வந்து இந்த ஆணுக்கு இருக்குது. அதுதான் அவங்க வந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணம். அடுத்தது வந்து அவங்களோட ஈகோ. பிகாஸ் ஈகோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. வந்தால் நீங்கள் கேட்குற கிளாரிட்டியோடு வாங்க, இல்லைனா பாய் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது வந்து அவங்க வந்துக்கு ஈகோ ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாமல் வர முடியாது இல்லையா, கிளாரிட்டி தேடிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட க்ரியேட்டிவ் கரியரில். நீங்கள் இது வந்து இந்த ஃபுல் கார்டு வந்து இன்னொன்று ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்கள் வந்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காமல், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஜம்ப் பண்ணணும்னா தாராளமாக ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதாவது கரியர் ரிலேட்டடாக சொல்லிட்டு நீங்கள் புதுசாக போகணும், வேலை மாற்றணும், ஊர் மாற்றணும், வீடு மாற்றணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆண் எனர்ஜி ஓரமாக தள்ளி வச்சு நீங்கள் பாட்டுக்கு ரிஸ்க் எடுத்து உங்கள் வேலையில் போயிட்டு இருக்குங்க. இந்த ஆண் எனர்ஜி உங்களை எங்கே இருந்தாலும் தேடி வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. மேக் ஷுர் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் நவ். when you raise your vibration by just doing what you love, you will attract me back. இதுதான் நான் சொல்லி முடித்தேன். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அதை உங்களை ப்ரே பண்ணிக்க சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது இருக்க சூழ்நிலையில் மனநிலைமையில் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாரிஃபிகேஷன் இங்கே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மை பாஸ்ட் ஸ்டில் ஹான்ஸ் மீ, ஐ ஹாவ் இன்னர் சைல்டு wounds that need to be healed first. இந்த பாஸ்ட் ஹான்ஸ் வந்து அவங்க பண்ண பல தவறுகளும் சேர்ந்து தான் அது, அந்த சைல்டுஹுட் wounds, அப்புறம் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே காதல் இல்லை, உங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் ட்ராமா இல்லை. நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். பட் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஸோ நோ கான்டாக்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த சுச்சுவேஷன் அப்ளை ஆகுமானா கஷ்டம். பட் உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் நேசிக்கிற ஆள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் ஹார்ட்டட் ஈகோயிஸ்டிக்காக அப்படின்லாம் இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அது மேட்ச் ஆகும். அதனால தான் நான் எல்லா கார்டையும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து உங்களுக்கான ரீடிங்கானு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபீல் தேர் ப்ரெசன்ஸ் அரவுண்ட் யூ, தே ஆர் சென்டிங் லவ் எனர்ஜெட்டிக்கலி. ஸோ உங்களை சுற்றி எப்போவுமே அவங்களோட அந்த காதல்ங்கிற அந்த ஒரு வார்ம்த் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருகாமையில் இருக்கிறதுக்கான அந்த ஒரு எனர்ஜி அது எப்போயுமே உங்களை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கதகதப்பு. சூஸ் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ நோ யுவர் செல்ஃப் பெட்டர் தேன் எனி ஒன். இதுதான் வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். இவங்க வந்து கிளாரிட்டியோட வரல அப்படின்னா எக்ஸ்கியூசஸ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் பீயிங் மாதிரி. அதுக்காக நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும், உங்களுக்கு சில கிளாரிட்டி வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் கிளியராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, வித்தவுட் தட் கிளாரிட்டி நீங்கள் உள்ள எதையும் அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இந்த பெண்களுக்குன்னா கைடன்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட் ஹார்ட்டட், சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அது நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து முடியும். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஸ்டாண்ட் ஃபார் தட். கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டே போங்க, எப்படியும் கிளாரிட்டியோடு அவங்க வந்து தான் ஆகணும். ஹேவ் அ கிளியர் விஷன் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் இங்கே வருது. உங்களுக்கு என்ன வேணுங்கள் ரொம்ப கிளியராக இருங்க, கன்ஃபியூஷனே வேண்டாம். முன்னாடியும் பின்னாடியும் அவங்க அலைஞ்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி, அதாவது ஃபேமிலி இஷ்யூனா ஓடுறது, இல்லாதப்பது வர்றது, இந்த மாதிரிலாம் வந்தால் யூஸ் யுவர் ஸ்வோர்ட். அதுதான் உங்களுக்கு பெண்களுக்கான கைடன்ஸ். இது தான். அவங்க இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் அல்லாடிட்டு இருந்தாங்கன்னா ஒரே போட போட்டுருங்க. வந்தால் கிளாரிட்டியோடு வாங்க, இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டு பிரச்சனையை பார்த்துட்ருங்கன்னு சொல்லி டேக் அ ஸ்டாண்ட். அவ்வளோதான். நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்துடுங்க. அதுதான் இந்த கனெக்ஷனுக்கு நல்லது அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த எனர்ஜி அலோவ் பண்ணிங்கன்னா திரும்ப கன்ஃபியூஷன் தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க பெண்கள். இப்போதைக்கு இந்த ரீடிங்கை நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். மேபி நாளைக்கு போடுற ரீடிங்கில் வந்து நான் மேபி வேறு ஏதாவது சேனல் மெசேஜ் 2 பைல் இருக்க மாதிரி ஐ வில் ட்ரை. பட் பார்க்கலாம் நாளைக்கு என்ன ரீடிங்கில். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.